கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை வாழ வைத்து ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நம் மீது இருக்கிற எல்லா விதமான பாவ சாம அடிமைத்தனங்களை முறியடித்து தேவன் நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வெக்கப்பட்டு போனோமோ, நம்முடைய சூழ்நிலை நிமித்தமாக, நம்முடைய இயலாமை நிமித்தமாக, ஒருவேளை நம்மளால் முடியாத சூழ்நிலை தலைகுனிந்து வந்த இடங்களில் தேவன் நம்மை தள்ளிமிருந்து நடக்க பண்ண அவர் உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலம் நம்மோடு கூட பேசி உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் தன் சகோதரனாக ஏசாவுக்கு பயந்து ஓடி இருந்தாலும் தேவன் தன் சொன்னபடி திரும்ப வர வைத்து 2 பரிவாரங்கள் நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகி கர்த்தர் எந்த நாளிலும் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற காரியத்தில் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படியான ஒரு கிருபை அருளி செய்ய அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே போல தான் தாவீதோட வாழ்க்கை குறித்து நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னா, சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் முன்குறித்தபடி அபிஷேகத்தை வண்ணமாக எந்த இடத்துல தலை குனிந்து பயந்து ஓடினானோ அதே இடத்துல தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஆளுகை கொடுத்து தாம் சொன்னபடி சகல காரியத்தை நிறைவேற்றி முடித்து தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினது வேதம் சுட்டி காண்பிக்கிறது. யோபுடைய வாழ்க்கை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா எல்லாவற்றையும் இழந்து கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை குறித்து தவறாக பேசி அவனை எல்லா விதத்திலும் காயப்படுத்தின போது கூட யோபு கொஞ்சம் கூட சோர்ந்து போகலை. எனக்கு குறித்தது நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை நிச்சயத்தோடு கூட யோபு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்ததுனால யோபுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் 2 தனியான ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் போது நம்முடைய எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்களையும் முறியடித்து நமக்கு விரோதமாக செயல்படுகிற சகல சத்துருவின் கிரிகளையும் தேவன் ஜெயமாக நமக்கு கொடுக்கும்படியாக தலைநிமிர்ந்து நடக்கும்படியான கிருபை அருளி செய்ய அவர் உண்மையும் வல்லமையுள்ளவராக இருக்கிற அந்த வார்த்தை விசுவாசித்த ஆண்டவரே, இந்த எல்லா நுகத்தடிகளையும் முறித்து நான் தலைநிமிர்ந்து நடக்க பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை அடிமைப்படுத்தி என்னை வெட்கப்படுத்தும்படியாக செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் தேவனாகிய கர்த்தர் முறியடித்து இந்த நாளில் எந்தெந்த இடத்துல இந்த பிள்ளைங்க வெட்கப்பட்டு போனாங்களோ, சோர்ந்து போனாங்களோ, பயந்து நடக்கிறாங்களோ, அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும்படியாக தேவன் கிருபை அருளி செய்வீராக. நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான காரியத்தை நீங்கள் செய்து முடித்து விட்டதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி வாழ வைத்து கனப்படுத்த வேண்டுமா? இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.